உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்துவது எனக்கு உடன்பாடில்லை. ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர் சமூகம் இடஒதுக்கீடு கேட்டு கையேந்தி நிற்கிறதுல அர்த்தம் இல்லை. இடஒதுக்கீடு கொடுக்கறவன் யாரா இருக்கான்? சிறுபான்மை சாதியை சேர்ந்தவனா இருக்கான். அதனால ஆட்சியை நோக்கி இந்த மக்களை நகர்த்துவதற்கு பதிலாக இடஒதுக்கீடு கேட்டு அதுக்காக போராட்டம் நடத்துவது எனக்கு உடன்பாடு இல்லை. இசைவேளாளருங்கிறது தமிழ் சாதியே இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த ரிப்போர்ட்டையே வெளியில் விடாத அமைக்கிறாங்க. ஜாதி உணர்வு இருந்திருந்தால் ராமசாமி படையாச்சியார் காலத்தில் 15 எம்எல்ஏக்கள் வந்தாங்கல்ல அந்த கட்சியில், அதே மாதிரி ராம்தாஸ் கட்சியில் இன்னைக்கு 50 எம்எல்ஏக்கள் வரணும். வட தமிழ்நாட்டில் இருக்கிற 120 எம்எல்ஏக்களில் 50 எம்எல்ஏக்கள் வரணும். சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதையுமே, திமுக தான் வன்னியர்களை அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. வன்னியர்கள் ஆதரவால் தான் திமுக இங்கே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்களா? இப்போ சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டே வரீங்க இல்லைங்களா? வட தமிழ்நாடு அப்படிங்கிறது அது ஒரு தனி மாநிலமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படின்னு. எதன் அடிப்படையில் அது கேட்குறீங்க? இதுவரை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 24 பேர் தென் தமிழ்நாட்டவர்கள் வட தமிழ்நாட்டில் நின்று எம்பி ஆகிறோம். ஆனால் ஒரே ஒரு வட தமிழ்நாட்டுக்காரன் கூட தென் தமிழ்நாட்டில் இருந்து எம்பி ஆகலை. கருணாநிதி இருந்தார், அவர் பையன் ஸ்டாலின் வரார். இதுக்கு அடுத்தது திமுக மூலம் யார் வர முடியும்? உதயநிதி. இது என்ன புறக்கணிப்பு? பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கிறவர்கள் அந்த கட்சியை ஆதரிப்பது தற்கொலைக்கு சமூகம். அந்த கட்சி வன்னியர்களை அழிக்குது அப்படின்னு என்ன முகாந்திரத்தில் சொல்றீங்க? பெரும்பாலான வன்னியர்கள் அதில் தான் கிடக்கும். திருமாவளவன் கும்பலால் இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட வன்னியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வன்னியனாளர் கூட திருமாவளவன் கும்பல் சேர்ந்த யாரையும் கொல்லவில்லை. இதை திருமாவளவன் உணராதவர் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி கேட்குறேன் இல்லைங்களா? அது ஏன் வன்னியர்கள் மட்டுமே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதா இருக்கிறாங்க, மற்ற சமூக அமைப்புகள் முன் வர்றதில்லை? பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருந்து அந்த பெரும்பான்மைக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறான். தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வரிசையா எடுத்து பாருங்க, ஏன் ஒரு பெரும்பான்மை சமூகம் ஆட்சிக்கு வரல? ஈழத்துக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஈழத்துல வன்னி நிலம்னு கூட ஒண்ணு இருக்கு. என்ன தொடர்பா இருக்குது? வன்னியர் நிலம்னு ஈழத்துக்கு பேர் வந்துருக்கு. வன்னி நிலம், அது வன்னியர் நிலமா என்னங்கிறது தெரியாது. நம்மளோட அச்சமில்லை இதழ ஆசிரியர் தொடர்ச்சியாக வன்னிய வரலாறுகளை ஆய்வு செய்யக்கூடிய, வட தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு ஆக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா இறைவன் அவர்கள் இருக்கிறாங்க. அவரிடம் தற்காலத்தில் நடக்கக்கூடிய சாதிய முரண்கள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் குறித்து கேட்போம், விவாதிப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஒரு இடத்துல நீங்கள் குறிப்பிடுறீங்க, அதாவது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிந்துக்கிறாங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வறுமை ஒழிக்கக்கூடியது, சாதி ஒழிக்கக்கூடியது அப்படின்னு. இந்த இடஒதுக்கீடு குறித்த உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? அதாவது இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்துவது எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர் சமூகம் இடஒதுக்கீடு கேட்டு கையேந்தி நிற்கிறதுல அர்த்தம் இல்லை. இடஒதுக்கீடு கொடுக்குறவன் யாராக இருக்கான்? சிறுபான்மை சாதியை சேர்ந்தவனாக இருக்கான். அதனால் ஆட்சியை நோக்கி இந்த மக்களை நகர்த்துவதற்கு பதிலாக இடஒதுக்கீடு கேட்டு அதுக்காக போராட்டம் நடத்துவது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த மக்களை அரசியல்படுத்தணும். ஆட்சி உரிமை நமது பிறப்புரிமை என்பதை இந்த மக்களுக்கு சொல்லி மக்களை அதன் வழிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அனுபவம். ஓகே. இப்போ தமிழக அளவில் நீங்கள் சொன்ன அந்த சிறுபான்மையினர் தமிழர்களே ஆள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்போ சமீபத்தில் வச்சிருக்கிறாரு. அதாவது 10,000 பேர்கள் இருக்கிற ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்லது தமிழர் அல்லாத ஒரு 10,000 பேர் தான் நம்மளை ஆள்றாங்க அப்படின்னு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் சமீபத்தில் ஒரு இதில் பார்த்தேன், இசைவேளாளருங்கிறது தமிழ் சாதியே இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த ரிப்போர்ட்டையே வெளியில் விடாத அமைக்கிறாங்க. இப்போ தமிழ்ச்சாதி திமுகங்கிறோம். திமுக யார் கையில் இருக்குது? கருணாநிதி, ஸ்டாலின், அவர் பையனுடைய உதயநிதி, ஸ்டாலின், இப்படி தான் வளருதே தவிர
அதில் ஒரு பெரும்பான்மையைச் சேர்ந்தவன் தலைவனாக வர முடியல. அதனால் திமுகவை விட்டு வன்னியர்கள் விலக வேண்டும் என்பது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கருத்து. ஏன்னா நீ அங்கே இருந்த அடிமையாக தான் இருக்க முடியும். அந்த அடிமை நிலை மாற வேண்டுமானால் அந்த தலைமை வேறு ஆளுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரிங்க. இங்கே சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதையுமே, திமுக தான் வன்னியர்களை அழித்து கொண்டிருக்குது அப்படின்னு. வன்னியர்கள் ஆதரவால் தான் திமுக இங்கே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்களா? இப்போவும் இந்த ஆதரவு இல்லைன்னா அவங்களுக்கு வேறு எந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஆதரவு கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா இல்லை. திமுக ஆதரவு, வன்னியன் ஆதரவு கொடுத்து இருக்கிற திமுக வன்னியனுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது எனக்கு அந்த 10.5ங்கிறதுல ஆர்வம் இல்லை, அதை கூட கொடுக்கறதுக்கு அவனுங்களுக்கு மனசு வரலன்னா அப்போ அந்த கட்சியையும் அதை ஆளுகிறவனுடைய மனப்பாங்கையும் நாம் என்னென்று புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த 10.5% அப்படிங்கிறதுல நீங்கள் உடன்பாடு இல்லைன்னா கூட அதில் இருக்கிற நியாயம் என்னவா இருக்குன்னு அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. நியாயம் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது இந்த 10.5ங்கிறது எப்படின்னா, ஒரு 40 ஜாதி, அதில் வன்னியர் எவ்வளோ இருக்கான்னு பார்த்து 10.5ன்னு நிர்ணயிக்கிறாங்க. 10.7 10.8 அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இதை ஏன் நீ பிச்சை கேட்டு நிற்கிறேங்கிறது தான் என்னுடையது. ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருப்பது அந்த மாநிலத்தையோ அந்த நாட்டையோ ஆள்வதற்கு பெற்று வந்த வரம், அந்த வரத்தை பிச்சை பாத்திரமாக ஏந்தி இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டே வரீங்க இல்லைங்களா, வட தமிழ்நாடு அப்படிங்கிறது அது ஒரு தனி மாநிலமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படின்னு. எதன் அடிப்படையில் அதை கேட்குறீங்க? இப்போ இதுவரை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 24 பேர் தென் தமிழ்நாட்டவர்கள் வட தமிழ்நாட்டில் நின்று எம்பி ஆகிறோம். ஆனால் ஒரே ஒரு வட தமிழ்நாட்டுக்காரன் கூட தென் தமிழ்நாட்டில் இருந்து எம்பி ஆகலை. அடுத்தது டிஆர் பாலு எடுத்துக்கோங்க. அவன் தஞ்சாவூர்காரர். அங்கே நின்னார் ஒரு தரம், அவங்க மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டவர். அவர் தென் சென்னையில் நின்று 4 முறை எம்பி ஆகிறாரு. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் நின்று 2வது முறையோ 3வது முறையோ எம்பி ஆகிறார். இந்த ஏமாளித்தனம் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் வட தமிழ்நாடுன்னு பிரிஞ்சால் தென் தமிழ்நாட்டவர்களின் மேய்ச்சல் காடாக இருக்கிற இந்த நிலையை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு, ஆனால் எல்லாமே இப்போ முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள்னு சொன்னது போல் எல்லாமே தமிழ் குடிகள் தானே? ஆமாம், எல்லாமே தமிழ் குடிகள்னு சொல்லிட்டு தென் தமிழ்நாட்டு தமிழ் குடி மட்டும் இங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி? அந்தந்த பகுதியில் இருக்கிறவன் அவன் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும். அப்படி விடுறதில்லை. இப்போ உதாரணமாக சொன்னால் வட தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா 38% 40% வன்னியர் இருக்கான். இவனுக்கு எந்தவித ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் தரப்படுவதில்லை. அடுத்தது திராவிடம் எங்கேருந்து வந்தது? நான் அண்ணா மேலே ரொம்ப காலம் பற்று வைத்திருந்தோம். அறிஞர் அண்ணா மேலே. ஆமாம். ஆனால் அந்த அண்ணா நடத்தின பத்திரிகைக்கு பேர் என்ன? திராவிட நாடு. திராவிட நாடுங்கிற பேரில் தான் ஒரு பத்திரிகை இருந்தது. இதெல்லாம் நான் புரிதல் இல்லாத காலத்தில் அண்ணா மேலே பற்று வச்சுருந்தேன். ஆனால் அந்த அண்ணா ஏன் திராவிட நாடுன்னு வச்சார்? தமிழ்நாடுன்னு வச்சுருக்கலாம்ல பத்திரிகைக்கு பேர். அப்போ அவரே தப்பு பண்ணுறாரு. இப்போது இங்கே யார் ஓட்டு போட்டு முதல்வராக இருக்கார்? ஸ்டாலின். தமிழ் மக்கள். ஆனால் அவர் ஆட்சி மாடல் என்ன மாடல்னு சொல்கிறாரு? திராவிடர் மாடல்ங்கிறார். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? ஏன் இப்படி சொல்கிறாரு? இங்கே ஆள வேண்டியவன் ஆட்சிக்கு வரல. தகுதி இல்லாதவன் நான் சொல்கிறது சமுதாய அடிப்படையில்
இங்கே ஆட்சியில் தொடர்ந்து இருக்கார். கருணாநிதி இருந்தார், அவர் பையன் ஸ்டாலின் வரார். இதுக்கு அடுத்தது திமுக மூலம் யார் வர முடியும்? உதயநிதி. அப்போ இங்கே இது என்ன புறக்கணிப்பு? குடும்பத்தை தாண்டி இன்னொருத்தர் வர்றதும், குடும்பத்தை தாண்டிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இல்லை. எனவே அந்த கட்சியை அழிக்க வேண்டும். பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கிறவர்கள் அந்த கட்சியை ஆதரிப்பது தற்கொலைக்கு சமம். ஆனால் அந்த கட்சி வன்னியர்களை அழிக்குது அப்படின்னு என்ன முகாந்திரத்தில் சொல்கிறீங்க? பெரும்பாலான வன்னியர்கள் அதில் தான் கிடக்கும். அதுதானே சோகமே. இப்போ ராமதாஸ் ஒரு கட்சி வச்சுருக்காரு. ராமதாஸுக்கிட்ட இருக்க வன்னியரை விட திமுகவில் இருக்கிற வன்னியர் தான் அதிகம். அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. அந்த அடையாளம் ஒரு சின்ன அடையாளத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு அடிமையாகிடுவான். அந்த முறையில் தான் பார்த்தா பெரும்பான்மை சமூகத்தின் அடையாளத்தை சிதைச்சிடுறாங்க. முதல்ல திமுக காரங்கிறான், அதிமுக காரங்கிறான். அதிமுகவிலையாவது ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ பழனிசாமி வந்திருக்கார். இப்படி வேறு ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுகவில் அந்த வாய்ப்பு இருக்கா? கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே ஒரு கட்சி. அந்த கட்சி பெரும்பான்மை சமூகத்தவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அதை அடிமையாக்கி வைத்திருப்பதும் அழிப்பதும் ஒன்று தான் என்னை பொறுத்தவரை. சரிங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக பாமக தரப்பில் இருந்து தான் அதுக்கான கோரிக்கையும் அழுத்தமும் வைக்கப்படுது. முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அது நம்ம கையில் இல்லை, அது மத்திய அரசு பார்க்க வேண்டியது அப்படிங்கிறாரு. எழுத வேண்டியதானே? கடிதம் சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுகிற முதல்வர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எழுத வேண்டியதானே? அப்படி நடத்துறதுனால என்ன ஆதாயங்க ஐயா? இல்லை, நடத்துறதுனால என்ன ஆதாயம்னா, பெரும்பான்மை சமூகங்கள் தன்னை பெரும்பான்மை சமூகம் என்று உணர்வதற்கும், தமிழ் சமுதாயங்கள் தங்கள் தமிழ் சமுதாயம் என்று உணர்வதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். பெரும்பான்மை சமூகமாக இருந்து கொண்டு ஸ்டாலினிடம் போய் பிச்சை கேட்பது எனக்கு உடன்பாடு இல்லை. கருணாநிதி இருந்தார், ஓகே, ஒரு தலைவர் வந்தார், இருந்தார், போனார். ஸ்டாலின் வந்தார், அவர் என்ன தகுதியில் வந்தார்? கருணாநிதியினுடைய பையனுங்கிற தகுதியை தவிர வேறு சிறப்பான தகுதி இருந்ததான்னு எனக்கு தெரியல. அவரே சொன்னால்னா ஏற்றுக்கிறேன். அதுக்கு பிறகு உதயநிதி. இப்போ ஒரு குடும்பத்துக்காக ஒரு கட்சியா? அதனால தான் திமுக வன்னியர்களை அழிக்குது, அதை விட்டு விலகி வாடான்னு சொல்கிறது. அதற்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக இப்போ திமுக அப்படிங்கிறது திராவிடம் அப்படிங்கிற ஒரு அரசியலை கொண்டு வந்து அது மூலமாக வராங்க. அந்த அரசியல் என்ன சொல்லுது? நீங்கள் தமிழ் சமூகத்தில் சமூக நீதி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டு ஜாதி ரீதியாக பிளவுண்டு கிடக்குறீங்க, அதனால் நாங்கள் அதுக்கு தலைமை எடுத்து நாங்கள் அதை வழிநடத்துகிறோம், நெறிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நெறிப்படுத்திருக்காங்க இது வரைக்கும்? இவ்வளவு காலம் ஆண்டாங்கல்ல, இந்த சமூகங்களுக்கு வழங்க வேண்டிய நீதி என்ன வழங்கியிருக்காங்க? ஒன்றுமே வழங்கலை. அதை கேட்கும் பொழுது மட்டும் நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர, சமூக நீதினா என்ன? அந்தந்த சமூகங்களுக்குரிய அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதை கெடுக்கிற எதுவுமே சமூக நீதியாக நான் கருதுறதில்லை. அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் அதை அழிக்கிற எல்லா கட்சியும், எந்த கட்சியும் சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கு தகுதியற்ற கட்சி. ஐயா, தங்களுடைய ஒரு மதிப்புரையில் தீண்டாமை வன்கொடுமை சட்ட பொய் வழக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, குறிப்பிடுறீங்க. அதாவது தீண்டாமை வன்கொடுமை சட்டம் தேவை. ஆனால் அது எதுக்கு பயன்படுதுன்னா, பொய் வழக்கு போடுறதுக்கு தான் பயன்படுது. அவன் யார் மேலே பொய் வழக்கு போடுறான்? தனக்கு அடுத்தது நிலையில் இருக்கிற வன்னியர் மீது தான் இது வரைக்கும் போட்டிருக்க தீண்டாமை வன்கொடுமை சட்ட வழக்குகளை ஆய்வு பண்ணி பார்த்திங்கன்னா, வன்னியருக்கு எதிராக தான் தலித்து போடுறோம். இந்த வகையில் திருமாவளவனை கூட நான் குறை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் தலித்துகளை முன்னேற்றணுங்கிறதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் அதை வன்னியர்களுக்கு எதிராக நிறுத்தி தான் அந்த தலித்துகள் முன்னேற்றத்தை அடைவோங்கிறது ஒரு காலம் நடக்காது. திருமாவளவன் கும்பலால் இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட வன்னியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வன்னியனால் கூட திருமாவளவன் கும்பல் சேர்ந்த யாரையும் கொல்லவில்லை.
இதை திருமாவளவன் உணராதவர் இல்லை. இப்படி பண்ணினால்தான் தன்னை தலித் தலைவர் என்று தலித் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக ஒரு பொய்யை சொல்லி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு மத்தியில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சமூக நீதி சார்ந்த அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அரசியலை பண்ணுறதுல முக்கிய இந்த பங்கு வந்து யார் வகிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுங்க? தமிழ் சமூக அமைப்பில் இந்த ஜாதிய முரண்களை வந்து கூர்மையாக்கி அரசியல் பண்ணுற அந்த இயக்கங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ராமதாஸ்ன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் ராமதாஸ் தன்னுடைய பையனை முன்னிறுத்தும் பொழுது அது அடிபட்டு போகிறது. எந்த வன்னியன், எந்த பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவன் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று என்றைக்கு ராமதாஸ் அறிவிக்கிறாரோ அன்றைக்குத்தான் அவர் அந்த கொள்கையில் வெற்றி பெறுவார். அதுவரையில் அவர் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற வேண்டும் என்றால் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த யார் வந்தாலும் நான் வரவேற்கிறேன் என்ற மனப்பாங்குக்கு அவர் வர வேண்டும். அந்த மனப்பாங்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஓகே, நான் ஒன்று கேட்குறேன். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி கேட்குறேன் இல்லைங்களா? அது ஏன் வன்னியர்கள் மட்டுமே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதா இருக்கிறாங்க, மற்ற சமூக அமைப்புகள் முன் வர்றதில்லை? பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருந்து அந்த பெரும்பான்மைக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறான். தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வரிசையாக எடுத்து பாருங்கள். ஏன் ஒரு பெரும்பான்மை சமூகம் ஆட்சிக்கு வரல? யாருடைய மரபில் வராங்க? பீகாரில் மரபுலாம் என்ன இருக்குது? பீகாரில் யாதவர்கள் எப்படி வராங்க? அவங்க என்ன பரம்பரையாக ஆண்டுக்கிட்டு இருந்தாங்களா? வந்துட்டாங்க. அங்கே அந்த உணர்வு வளர்க்கப்பட்டிருக்கு. இங்கே அந்த உணர்வு இல்லை. யாருடைய மரபில் வரணும்னு பார்த்தா சோழ மரபில் வந்தவர்கள் வன்னியர்கள் நிறையா இருக்கிறாங்க, சோழ அரசர்கள். இங்கே தமிழ் படை ஆட்சி குடிகள் அப்படின்ற அந்த வகைப்பாட்டில் இது போன்ற இப்போ வன்னியர்களாகட்டும், பழைய வேளாளர்களாகட்டும், இன்னும் 4-5 பேர் அதில் வர்றாங்க, மறவர்கள் எல்லாமே. இப்போ இவர்களில் பலரை வந்து இப்போ தெலுங்கர்கள்னு குறிப்பிடுற ஒரு அரசியல் போக்கு நிகழுது. உதாரணமாக யாரை சொல்கிறீங்க? உதாரணமாக வேலுநாச்சியாரை கூட அண்மையில் தெலுங்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா இவங்க அதாவது பொய்யான ஒரு வேலுநாச்சியாரை போய் தெலுங்கர்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதற்கு ஏதாவது ஆதாரம் தருகிறார்களா? இல்லை. இல்லை. தெலுங்கர்கள் அடாவடித்தனமாக ஒரு இவனுடைய கட்சி, வைகோ கட்சியை சேர்ந்த ஒரு தெலுங்கு தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகள், தமிழர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அப்படிங்களா? ஆமாம், அது எங்கள் அச்சமில்லையில் கூட எடுத்து எழுதியிருந்தோம். ஒரு தெலுங்குச்சியின் திமிரு பேச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்களுடைய இது வளர்ந்துருக்கு. இங்கே தெலுங்கர்கள் தான் தலைவர்களாக வளர்ந்துருக்காங்க. வைகோவுக்கு என்ன அடிப்படை இருக்குது? ஒரு தலைவருக்கான என்ன அடிப்படை இருக்க வருது தலைவராகிறது? அப்படி பார்த்தா கருணாநிதி எல்லாத்தையுமே நான் இழுக்கணும். சரி, வந்துட்ட கருணாநிதி. அதுக்கு பிறகு ஒரு தமிழனை எவனையாவது தலைவனாக ஏற்றிருக்காரா? தலைவன் அவர் சொல்கிறவங்க தான் தலைவன். அந்த கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம்னு நான் ஒரு முறை எழுதினேன். ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லாமே தெலுங்கர்களாக இருக்காங்க. அது ஒழிக்கப்பட வேண்டும். அந்த கட்சிக்கே நல்லது அது. இப்போ என்னை பொறுத்தவரையில் அதிமுகவை விட திமுக தமிழர்களுக்கு எதிர்கட்சி என்பது என்னுடைய எதிரி கட்சி. அதிமுக தோற்றுவித்த மலையாளி, அதுக்கு அடுத்து நடத்தியவர் ஜெயலலிதா என்கின்ற கன்னட பார்ப்பனர்னு சொல்கிறாங்க. இப்போ மாறி போச்சுல்ல. திமுகவில் அந்த மாற்றத்துக்கு வழி இருக்கா? வழி இல்லை. ஏன்னா அது ரொம்ப இந்த தெலுங்கு வரியில் வேறுபடுத்தி நிற்குது. அண்ணா மீது இருந்த மரியாதையே இந்த திராவிட நாடு இதழை ஏன் இவர் பத்திரிகை நடத்துனது தமிழ்நாடுன்னு ஏன் நடத்தலைன்னு
சிந்தனைக்கு வந்த பொழுது கோபமாக மாறுது எனக்கு. திராவிட நாடுன்னு எதுக்கு நீ வைக்கிற? எங்கே இருக்குது திராவிட நாடு? இந்த கட்சிகளை எடுங்கள, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை, திராவிட முன்னேற்றக் கழகம், நான் திராவிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இப்படி திராவிடர் கழகம், எங்கடா இருக்குது திராவிடம்? பெரியாருக்கு கூட அந்த திராவிட உணர்வு இருந்து வந்ததுக்கு காரணம் அவர் தமிழர் இல்லாதது. அதில் நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? சரிதான். பெரியார் ஒரு தமிழனாக இருந்திருந்தால் திராவிடர் கழகம்னு பேர் வச்சிருக்க மாட்டார், தமிழர் கழகம்னு தான் பேர் வச்சிருப்பார். தமிழர் கழகம்னு பேர் வச்சாங்க. அவங்கெல்லாம் இந்த திராவிட மாயையில் அடிபட்டு போயிட்டாங்க. ஒரு புயல் மாதிரி வீசு. இல்லைன்னா இங்கே எதுக்கு இங்கே தமிழன்னு பேசுகிறவன் எவன் இருக்கான்? கொஞ்சம்தான். எல்லாம் திராவிடன் திராவிடன் திராவிடன்னு பேசுகிறதுனுடைய தலைமை பூராவும் தெலுங்கர்களிடம் தான் இருக்குது. அதனால் முதல்ல இந்த திராவிடங்கிற பேரை ஒழிக்கணும். இது எப்படி வளர்ந்துருக்குன்னா, ஆரியம் அதுக்கு எதிரானது திராவிடங்கிற ஒரு கருத்தியலை தவறாக புகுத்தியதன், அதுக்கு எதிரானது தமிழியம்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாத ஒரு ஈஸியாக கொள்கை பரப்பல்ங்கிற முறையில் திராவிடம்னு சொன்னால் அது ஆரியத்துக்கு எதிரானது. பார்ப்பனர்களை விட என்னை பொறுத்தவரையில் தெலுங்கர்களும் பிற மொழியாளர்களும் தமிழுக்கு எதிரிகள்ங்கிறது தான் என்னுடைய இது. பார்ப்பனர்களை கூட நாம் இந்த திராவிட இயக்கங்கள் தான் பார்ப்பனர்களை தமிழ் விரோதிகளாக சித்தரித்து விட்டுச்சு. இல்லைன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்க பாப்பான் கர்நாடகத்தை தானே ஆதரிக்கிறான். இங்கே உள்ள பார்ப்பனர்கள் ஏன் தமிழை ஆதரிக்கலை? ஒரு எதிர்ப்பான சூழ்நிலையில் ஏன் இருக்காங்க? இதுக்கு காரணம் திராவிடம் தான். தமிழ் நிலத்துக்கு திராவிடம் தலைமை எடுத்துக்கிறதுனால தமிழ் நிலத்துடைய பிரதிநிதி தான் திராவிடம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு எதிர்நிலையில் நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கருத்து புரியுதுங்க ஐயா. இன்னொரு இதை நான் உங்களுடைய புத்தகங்களில் பார்க்குறேன், வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம்னு. அதை பார்க்கும்போது எனக்கு இலங்கையில் மகாவம்சம் தான் சிங்களவரத்துடைய வரலாறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கலாம். ஆனால் இலங்கைக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு தொடர் அல்ல, அப்படி இல்லை. அந்த மகாவம்சங்கிற வார்த்தை இது ஒரு பெரும்பான்மை சமூகம்னு சொல்கிறோம் நாங்கள். ஓகே, மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு. வட தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த ஆம்ஸ்ட்ராங் கூட பேசும்போது பார்த்தா வட தமிழ்நாட்டில் 38% 40% வன்னியர் இருக்காருன்னு பேசியிருக்காரு. இன்னைக்கு உங்கள் இதில் தான் பார்த்தேன். அப்போ இதை மகாவம்சம்னு சொன்னால் அது சரியாக இருக்குன்னு, அதுக்கு சரியான பேரினம்னு சொல்லலாம். அதான் அந்த ஒரு அடிப்படையில் சொல்கிறீங்க. அடிப்படையில் சொல்லலாம். ஆனால் அது மகாவம்சம் மாதிரி போய் ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. ஒட்டும்னா நம்ம பேரினம்னு கூட சொல்லிக்கலாம். ஈழத்துக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஈழத்தில் வன்னி நிலம்னு கூட ஒன்று இருக்குது. என்ன தொடர்பாக இருக்குது? வன்னியர் நிலமும் வன்னியர் நிலம்னே ஈழத்துக்கு பேர் இருந்திருக்கு. வன்னி நிலம். வன்னி நிலம் அது வன்னியர் நிலமா என்னங்கிறது தெரியாது. வன்னி நிலம்னு பேர் இருக்கு. அங்கே வன்னியர்கள் நிலை என்னன்னு எனக்கு தெரியல. வேற அளவு இருக்காங்களாங்கிறதும் தெரியல. பண்டார வன்னி அப்படின்னு ஒரு அரசர் இருந்திருக்காரு, அதனால் அதை தொடர்படுத்தி அவர் வன்னியரா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இருக்கலாம், பண்டார வன்னியன். அந்த ஈழத்தில் ஏன் அந்த இது வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐயா, இப்படி வர இருக்க வேண்டிய இடத்துலையே அதனுடைய செயல்பாடு இல்லையே. அங்கே இருக்காங்கிற ஆய்வுக்கு போகிற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. சரிங்க. நாடார், காமராஜர் நாடார் ஒரு பெருந்தலைவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் காலத்தில் எம்பி ஆன அளவுக்கு, அவர் ஜாதியை சேர்ந்தவர்கள் எம்பி ஆன அளவுக்கு காங்கிரஸில் வன்னியர்கள் எம்பி ஆக்கப்படலை. இதை ஒரு வன்னிய உணர்வாளன் எப்படி பார்ப்போம்?
அப்படி பார்க்கறது தப்பா? தப்பில்லை என்பது தான் என்னுடையது. இப்போ பெரியார் சொன்ன பொன்மொழிகளிலேயே அவனவன் ஜாதி முன்னேற்றத்திற்கு அவன் பாடுபடாதவன் மானம் இல்லாத இவன் பேசுகிறார் பெரியார். அப்போ ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தன் ஜாதி முன்னேறணும்னு விரும்புவான், அதுக்கான முயற்சியில் இருப்பாங்கிறது தானே உண்மை. அது இல்லைங்கும் பொழுது அதை குறை சொல்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ வன்னியர்கள் ஜாதி உணர்வு இருந்திருந்தால் ராமசாமி படையாச்சியார் காலத்தில் 15 எம்எல்ஏக்கள் வந்தாங்கல்ல அந்த கட்சியில், அதே மாதிரி ராமதாஸ் கட்சியில் இன்றைக்கி 50 எம்எல்ஏக்கள் வரணும். வட தமிழ்நாட்டில் இருக்கிற 120 எம்எல்ஏக்களில் 50 எம்எல்ஏக்கள் வரணும். வரலையே, என்ன குறைபாடுங்கிறத அவங்க தான் ஆய்வு பண்ணணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் பெரும்பான்மை சமூகங்கள் நம்ம இவ்வளோ இருக்க ஏன் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறத பாமரனும் உணர்வாங்கிறதால தான் அது சென்ட்ரலில் எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிகிட்டு இருக்கார் ஸ்டாலின். ஏன் இப்போ பீகாரில் எடுக்கலையா ஜாதி வாரி கணக்கெடுப்பு? அது மாதிரி எடுக்க வேண்டியதானே. அதுக்கு எல்லா பெரும்பான்மை மாநிலங்கள்லேயும் பெரும்பான்மை ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் சுப்ரீம் கோர்ட்டு தள்ளிடுமா? ஒரு மாநிலம் எடுத்தால் அதை தடுக்கிறான். எல்லா மாநிலத்திலையும் ஆளும் கட்சியாக இருக்கிறவன் எடுத்தான்னா அதை தள்ள முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டு கூட தள்ளாதில்ல. அதனால் எடுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் எடு. அது ஏன் மத்திய அரசு எடுக்கணும்னு கை காட்டுற? ஓகே, ஒரு முதல்வராக உனக்கு என்ன தான் பவர் இருக்கும்? உங்கள் ஊரில் இருக்கிற ஆளுங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல அதை தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது உனக்கு? அதனால் சும்மா இது மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு கை காட்டுற வேலையெல்லாம் ஏமாற்று வேலை. இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, கருணாநிதி காலமே வன்னியர்களுக்கான இருண்ட காலமாக இருந்திருக்கு அப்படின்னு. அது எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது அவன் ஒரு சிறுபான்மை சமூகம். இன்னும் சொல்ல போனால் சட்டநாதன் குழு அறிக்கையில் கருணாநிதி ஜாதி தமிழ் ஜாதி இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்காக அந்த அறிக்கையே வெளியிடாத வச்சுட்டான் அந்த ஆள். கருணாநிதி ஜாதி நாங்கள் ஆந்திராவில் இருந்தது என்ன பகுதி வந்தவன் தானே அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் மேலக்கார ஜாதி இல்லை, நாங்கள் இசைவேளாளருங்கிறது ஆந்திராவிலிருந்து வந்த ஜாதின்னு அவங்களே சொல்கிறாங்க. சரி, தமிழன்னு சொல்லிட்டேன். உன் கட்சி எப்படி இருக்குது? திராவிடர் முன்னேற்ற கழகங்கிறது தெலுங்கர் முன்னேற்ற கழகமாக தானே இருக்குது. அதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. நன்றிங்கய்யா, விரிவான நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. பார்வையாளர்களுக்கும் எனது நன்றி.